இந்த மாதிரி பார்க்கவே பவள கற்கள் மாதிரி பவளமாக பல்ல பல்ல பல்லன்னு சிவப்பு கலரில் இருக்கிற பீட்ரூட் தான் நம்ம இன்றைக்கி எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம். உங்களுக்கு தெரியாதது ஒன்றும் இல்லை, பீட்ரூட்டை பற்றி அவ்வளோ சொல்லலாம். ரொம்பவே நல்லது. நீங்களும் சமையலில் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 3 பீட்ரூட் எடுத்துக்கிறேன் இன்றைக்கி. பார்க்குறப்போ அப்படியே வாடி வதங்கி போன மாதிரி இருக்கும். ஆனால் அதோட ஈரத்தன்மை, அந்த சத்துக்கள் எல்லாம் அப்படியே தாங்க இருக்கும். எந்த அளவுலையும் குறைஞ்சி போகாது. பாருங்கள், நான் தோல் சீவுனதுமே எப்படி பல பல பலன்னு அப்படியே பவள மாதிரி மின்னுது பாருங்களேன். ரொம்பவே நல்லது உடம்புக்கு. நீங்கள் அடிக்கடி கூட சேர்த்துக்கோங்க. ஜூஸ் போட்டு கூட குடிக்கலாம். பாருங்கள், நான் தோலை சீவி எடுத்துட்டேன். இந்த மாதிரி சீவுறது வச்சு சீவுங்க, அப்போ தான் வரும் ஈஸியாக. கத்தியை வச்சு தோல் சீவாதீங்க, கத்தியை வச்சு நறுக்குங்க, கட் பண்ணிக்கோங்க. சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி குட்டி 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 குட்டியாக துண்டு துண்டாக கட் பண்ணிக்கோங்க. பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இது சமையல் பண்ணி சாப்பிட்றத விட பச்சையாகவே எங்கள் அத்தைலாம் சாப்பிடுவாங்க. அப்படியே ஃபுல் சத்தும் நம்மளுக்கு கிடைக்கும். அங்கிட்டு நான் சின்ன வெங்காயம் கொஞ்சம் நறுக்கி வச்சுருக்கேன், பெரிய வெங்காயமும் சேர்த்தே நறுக்கி வச்சுருக்கேன். 2 பெரிய வெங்காயமும் எடுத்துக்கிறேன்னா, ஒருவேளை உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லைன்னா நீங்கள் பெரிய வெங்காயம் போட்டு செய்யலாம். பச்சை கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்துக்கோங்க. காரத்துக்காக பட்டை மிளகாய் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. இப்போ ஸ்டவ்வில் கடாயை வச்சிடலாம். கடாய் காஞ்சதை எண்ணெயை ஊற்றிக்கிடுவோம். எண்ணெய் காஞ்சதும் கடுகு உளுந்து சேர்த்துக்கிடுவோம். கடுகு உளுந்து நல்லா வெடித்ததும் பச்சை கருவேப்பிலை போட்டுக்கரலாம். இப்போ நம்ம சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்க வெங்காயங்களை எடுத்து போட்டுக்கிடுவோம். வெங்காயம் கொஞ்சம் கூட போட்டால் ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் நிறைய வெங்காயம் போட்டுக்கிறேன். வெங்காயமும் கிட்டத்தட்ட பல பலன்னு கண்ணாடி பதம் வர்ற மாதிரி வதக்கிக்கோங்க. ரொம்ப செவக்க தேவையில்லை. இப்போ பட்டை மிளகாய் 2 பிச்சு பிச்சு நம்ம கையிலே பிச்சு பிச்சு போட்டு விடலாம். பீட்ரூட்னாலே இனிப்பு தானுங்க. ஆனால் எங்கள் வீட்லலாம் இனிப்பாக வச்சா பிடிக்காது. அதனால் கூட கொஞ்சம் பட்டை மிளகாயை போட்டு காரமாக வச்சு விட்றது. இப்போ நான் நறுக்கி வச்சுருக்கிற பீட்ரூட்டையும் சேர்த்து நல்லாவே வதக்கி விட்டுக்கிறேன். கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டுக்கோங்க. ஆல்ரெடி தண்ணி இருக்கும், பீட்ரூட்லேயே ஈரத்தன்மை இருக்கும். தெளித்து விட்டிங்கன்னா சீக்கிரம் வெந்துடும். நல்லா சிவப்பு கலரில் இருக்கும், பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். உங்களுக்கு காரம் தேவையில்லை, சின்ன குழந்தைங்க சாப்பிட்றாங்கன்னா நீங்கள் அப்படியே இனிப்பாகவே செஞ்சு கொடுக்கலாம். அதுவும் ஒரு டேஸ்ட்டு தான். எங்கள் வீட்டில் பெரியவங்க எல்லோரும் இருக்கிறதுனால நான் கொஞ்சம் காரமாக பட்டை மிளகாய் ஜாஸ்தியாக சேர்த்து பீட்ரூட் வச்சுக்கிறேன். இப்போ பாருங்கள், நல்லா வதக்கி விட்ருவோம். நல்லாவே வெந்துருச்சு. கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. ரொம்ப ஜாஸ்தியாக சேர்க்க வேணாம், கொஞ்சம் உப்பு போட்டாலே சரியாக இருக்கும். உப்பு எல்லாம் காயில் சேர்றதுக்காக 1 நிமிஷம் மூடி போட்டுக்கரலாம். ஆஹா, சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். நம்ம உடம்புக்கு இரத்த ஓட்டத்துக்கு ரொம்பவே முக்கியத்துவமானது இந்த பீட்ரூட் தாங்க. நீங்களும் செஞ்சு பார்த்து உங்களுக்கு இனிப்பாக இருந்துச்சா காரமாக இருந்துச்சான்னு சொல்லுங்கள். நான் உங்கள் செல்வஜோதி பிரியா. எந்த சாதத்துக்கு வேணால் நீங்கள் சைடிஷாக வச்சு சாப்பிட்லாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. கூட்டம் ரெடி ஆயிருச்சு. பீட்ரூட் பாருங்கள். என் வீடியோவை பார்த்த அனைவருக்கும் நன்றி. வணக்கம்.